நேயர்கள் அனைவரையும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும். நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. ஸோ இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக முதுகெலும்பு தினம்ங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் நம்மோட இணைஞ்சிருக்காங்க எலும்பு முறிவு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மதியம். வணக்கம். ஓகே சாருக்கு வணக்கம் சொல்லியாச்சு. டாக்டர் கிட்ட நிறைய கேள்விகள் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நேயர்களாகிய உங்களுக்கும் இந்த முதுகெலும்பு சம்பந்தமான கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க டயல் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 227176 மற்றும் 22717770 என்று இந்த எண்கள்ல. ஸோ சொல்லியாச்சுங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக முதுகெலும்பு தினம் இல்லைங்களா இன்னைக்கு. ஸோ அது டாக்டர் கிட்ட நான் முதல் கேள்வியாக கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, சார் முதுகெலும்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைவலி ஜுரம் வர மாதிரி இன்னைய காலகட்டத்தில் இந்த முதுகு வலி அப்படின்றது அதிகமாகிடுச்சு. இந்த முதுகு எலும்பினுடைய பயன்கள், இந்த முதுகு எலும்பு எந்த அளவுக்கு நம்ம உடம்புல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்புன்னு மட்டும் இல்லை, எந்த எலும்புமே நம்ம பாடியோட ஸ்கெலிட்டன் சிஸ்டம் பாடியோட ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் ஸ்டோன்ஸ் மாதிரி. இந்த எலும்பு தண்டு தான் நம்ம ஒரு மனுஷனாக ஹைட்டாக நிற்கிறதுக்கு அந்த எலும்பு தான் காரணம். அதோட அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால மெயினாக அது நம்மளுக்கு தசைகள், நரம்புகள், சதைகள் அதில் அட்டாச் ஆகிருக்கிறது தான் அதில் ஒட்டியிருக்கும் ஆர்ஜினைசேஷன். நீங்கள் கை மடக்கணும்னா ஒரு எலும்பு ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் கை மடக்க முடியும். நீங்கள் விரல் அசைக்கணும்னாலும் ஒரு எலும்பு தேவை. இப்போ முதுகெலும்பு தண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கை காலுக்கு போகிற நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அந்த முதுகெலும்புக்குள்ளே இருக்குது. ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அது கழுத்துலேருந்து கால் இடுப்பு வரைக்கும் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் செர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரம்னு சொல்லிட்டு இது முதுகெலும்பு தண்டை 4 பிரிப்பாங்க. அது அந்த கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் முதுகெலும்பு இருக்குது. ஓகேங்க சார். ஸோ அந்த முதுகெலும்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதுகெலும்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு இல்லாமல் இது ஸ்பெசிஃபிக்காக பேக்குக்குன்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் அட்வைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முதுகெலும்பு தண்டு பிரச்சனை வரலன்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ்னால் ப்ரீவியஸ் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஃபார்மர்ஸ், விவசாயிங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்க, அதில் அத்லெட்ஸு, ஜிம்முக்கு போகிறவங்க, இவங்களுக்குலாம் கொஞ்சம் மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனோட கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு தண்டுன்னு இல்லை, மற்ற எந்த ப்ராப்ளம்ஸும் இவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றவங்களோட அதிகமாக. ஏன் இவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக பாடியில் நீங்கள் எலும்புக்குள்ளே கால்சியம் மெட்டபாலிசம் நடந்துகிட்ருக்கும். கால்சியம் மெட்டபாலிசம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கால்சியமை வெளியேற்றும், உள்ளே டெபாசிட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. யார் ரன்னிங் போகிறாங்களோ, யார் வெயிட்டு தூக்குறாங்களோ, யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கால்சியம் டெபாசிஷன் அதிகமாக நடக்கும். அதனால் போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு செரண்டரினா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் லோ ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறதுனாலையோ ஒரு ஜாகிங் போகிறதுன்னு ஒரு பெஸ்ட் திங். தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். கால்சியம் ரிச் உணவு உட்கொள்ளணும். அது நம்ம கால்சியம் ரிச் உணவுனா நம்மளுக்கு உணவில் ஜென்ரலாக நம்ம தமிழக உணவுலேயே எல்லாம் கலந்து இருக்கும். பட் எதில் எவ்வளோ அளவுன்றது மட்டும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நான் அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வெஜிடேரியன் பேஸ்ட் டயட்டில் இருக்கவங்க சீ ஃபுட்ஸ் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வாரத்தில் ஒரு 3 நாள் மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை பால், வெஜிடேரியன் தான் வேணும்னா பாலில் ரொம்ப மிக அதிகமாக இருக்குது, ராகியில் மிக அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், பச்சையாக இருக்கிற எல்லா உணவுகள்லையும் கால்சியம் அதிகமாக இருக்குது. முதுகு எலும்பு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய விஷயங்களை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த முதுகெலும்பில் வலி அப்படின்றது நிறைய பேருக்கு இன்றைக்கி ஏற்படுதுங்க சார். இந்த வலி ஏற்படுறதுக்கான ரீசன் என்னமா இருக்குங்க சார்? முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? முதுகெலும்பு வலி நாங்கள் மருத்துவராக டயக்னோசிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக, அதாவது எல்லாருக்கும் ஆகிற விஷயம் ஒரு ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெயிட் தண்ணி கேன் தூக்குறோம், ஒரு ஜென்ஸ் ஒரு தண்ணி கேன் தூக்குறாங்கன்னா கொஞ்சம் வீக்காக லீனாக இருக்கவங்க ஜென்ஸே இல்லைனா ஒரு லேடிஸோ தூக்குறப்ப கை திடீர்னு இழுத்துக்கும் பிடிச்சிக்கும்.
அது வந்து திடீர்னு ஏன் பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு தூக்குற அளவுக்கு அந்த கையில் இருக்கிற மசில்ஸ் தசை வந்து ஸ்ட்ராங் ஆகலை. இதே தான் முதுகு எலும்பு தண்டுலையும் கழுத்துலையும் இடுப்பு பகுதிகள்லையும் உங்கள் கழுத்தும் உங்கள் இடுப்பு தண்டும் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நீங்கள் வந்து அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். அதோட அதிகமாக இப்போ திடீர்னு நான் ஒரு கல்யாண வேலைக்கு போகிறேன், இல்லை நான் ரொம்ப தூரம் நடந்துட்டேன், ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறேன், இல்லை திடீர்னு நான் வந்து ஒரு 2 தண்ணி கேன் தூக்கிட்டு ஒரு 500 மீட்டர் நடக்கிறேன், இப்படின்னு நீங்கள் உங்கள் பாடியோட அதிகமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதாவது செய்கிறப்ப இந்த மாதிரி மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது. இதுதான் மேஜர் காஸ். நிறைய பேருக்கு இது ஒரு கழுத்து வலி வர்றதுக்கு இடுப்பு வலி வர்றதுக்கு இதுதான் நிறைய பேருக்கு வர காரணம். இதோட பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எலும்பும் தசைகளும் வீக்காக இருக்கும். நீங்கள் அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரியா இருந்தால் உங்களுக்கு இந்த வலி வராது, ஏற்படாது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த காமன் ரீசன்ஸ். வேறு என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாசல், உங்களுக்கு மாதவிடாய் பெண்களுக்கு முடிஞ்சு 45 55 வயசில் முடிஞ்சிடும். மெனோபாஸ் நின்ன உடனே உங்களோட ஹார்மோன்ஸ் லெவல் குறைஞ்ச உடனே மறுபடியும் அந்த கால்சியம் மெட்டபாலிசம் நான் சொன்ன மாதிரி எலும்புல இருந்து கால்சியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு 10 15 விதமான ரீசன்ஸ் இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த போஸ்ட் மெனோபாசல் பெண்களுக்கு போஸ்ட் மெனோபாசல் ரீசன்ஸ், அப்புறம் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை தாண்டி நீங்கள் பண்ணுற எந்த ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் இது வந்து வலியாக உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஓகேங்க சார், ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். கரிக்கலாம்பாக்கம் குமாரகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். கரிக்கலாம்பாக்கம் குமாரகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஐயா. வண்டியில ரொம்ப தூரம் ரொம்ப லாங்கில் தூரம் போறோம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு போயிட்டு வரும்போது திரும்பி வந்திருந்தாங்க, அன்னைக்கு ஃபுல்லா நடுமுது வலிக்குது. அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? ஆமாங்க. உங்க வயசு என்னங்கய்யா? வயசு வந்து 63. 63. நீங்கள் இதேமாரி வண்டியில் லாங்காக போகிறது வந்து ரொம்ப வருஷங்களாக பண்ணுறீங்களா, இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஆரம்பிச்சிங்களா? இல்லை, இது ரொம்ப நாளாக அடிக்கடி ரொம்ப நாங்கள ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அந்த சும்மா ஒரு மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி போவோம் அப்படியே வண்டியில். போயிட்டு வந்தீங்கன்னாக்கா போகும்போது ஒன்றும் தெரியல, வந்து அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னாக்கா நடுமை ஃபுல்லாக வலிக்குதுங்க. அதனால அதுதான் வந்து உங்கள் எலும்பும் உங்கள் தசைகளும் வீக்காக ஆரம்பிச்சிடும் வயசு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக. ஒரு 45 50 வயசுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த எலும்பும் தசைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் அதிகமாக எஃபர்ட் போடுறீங்களோ, எப்பப்பெல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களோ, இப்போ வண்டியில் லாங் ட்ராவல் நீங்கள் சொல்கிறீங்க 200 கிலோமீட்டர் வந்து நீங்கள் பைக்கில் சொல்கிறீங்களா? பைக்கில் தானே சொல்கிறீங்க? அதான் பைக் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ சில பேருக்குலாம் நீங்கள் 1 மணி நேரம் ஓட்டினாலே கழுத்து வலிக்கும் இடுப்பு வலிக்கும் பிடிச்சிக்கும். நீங்கள் 200 கிலோமீட்டர் ஓட்டுறதே ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் வலி வர்றது எதிர்பார்க்கத்தக்கது தான். நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தீங்கன்னா அதை வந்து இதுக்கு மேலே அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஃபிசியோ பண்ணி உங்கள் கழுத்து இடுப்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு போனீங்கன்னா வலி வராமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸா ஸ்கேன் அந்த மாதிரி ஸ்கேன்லாம் இருக்குது. எலும்போட கால்சியம் அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸோ இல்லை வந்து எக்ஸசைஸோ இல்லை ஃபுட் ஹேபிட்ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த வலி வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாங்க. இப்போ வலி வரப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் எங்கேயாவது பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு கேள்வி வந்து ரெண்டாவது வந்து வாயு கோளாறுக்கும் இதுக்கும் அந்த முதுக்கும் அந்த நடும்புக்கு சம்பந்தம் உண்டுங்களா? வாயுனா மக்களாக சொல்கிற வாயுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வயிறில் வந்து கேஸ் பிரச்சனை தான் வாயுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுதான் இதுக்கும் இந்த முதுகெலும்பு தண்டுக்கும் யூஸ்வலாக எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அது வேற சிஸ்டம், அது குடல் சிஸ்டம். குடலில் வந்து இருக்கிற பிரச்சனையால தான் வாயு பிடிக்கிறது, வயிறு வலிக்கிறது, அந்த கேஸ் வர்றது அதெல்லாம் வரும். முதுகு வலி வந்து வர வாய்ப்பு இல்லைன்னே கிடையாது, இருக்குது. ஆனால் வந்து இதனால ரொம்ப முதுகு வலிக்காது. உங்களுக்கு வாயுனா வயிறில் சிம்டம்ஸ் இருக்கும். வயிறில் வந்து எனக்கு வயிற்றெரிச்சல், இல்லைனா வயிறில் வந்து ஏப்பம் அடிக்கடி வர்றது, வயிறு வலி, இதெல்லாம் இருக்கிற போது நீங்கள் முதுகு வலிச்சதுன்னா நீங்கள் வந்து வாயுனால வரலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதுதான் நீங்கள் இது மருத்துவர்களே வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 டாக்டரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வாயுவும் இருக்குது முதுகு வலியும் இருக்குன்னா நாங்கள் 2 டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். வாயுக்கு அந்த கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட், முதுகுக்கு இந்த எலும்பு டாக்டர் 2 பேரும் பார்க்குறது நல்லதுங்க. இன்னும் ஒரே கேள்வி சார். ஒன்றும் இல்லை, தியானம் பண்ணக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படியே ஒரே நேராக உட்காந்துக்கிறோம். ரொம்ப நாள் உட்காந்துருக்க முடியல எங்கனால. அதுக்கு என்ன செய்யலாம் சார்? அதுக்கு மட்டும் தீர்வு சொல்லுங்க சார். அதாவது நடும்போது தான் வந்து நேராக தான் உட்காந்து தியானம் பண்ணனாக்கா அது மாதிரி செஞ்சாலும் எவ்வளோ நேரம் உட்கார முடியுது உங்களால்? முடியல கொஞ்ச நாள் உட்கார முறை. அதுக்கப்புறம் அப்படி தானாவே கொஞ்சம் இதாகி போகுதுங்க. அதுக்கு ஏதாவது வைத்தியங்கள் இருக்குங்களா, இல்லை ஏதாவது ஆலோசனை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுதாங்க உங்கள் தியானம்னா நீங்கள் நார்மலாக சிட்டிங் பொசிஷனில் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்தாலே உங்களுக்கு வலி வருது, கொஞ்சம் நேரம் தாங்க முடியலன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பயிற்சி தேவைப்படுது. உங்களோட எலும்பையும் உங்கள் தசைகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற டைம் வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது. பயிற்சின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே ஒரு 3-4 மாதம் ஆகும். அது பண்ணிங்கன்னா உங்கள் முதுகு வந்து ரொம்ப நேரம் உட்காரத்துக்கோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து பில்டப் ஆகிடும். பில்டுனா ஸ்ட்ரென்த் ஆகிடும்.
ஸ்ட்ரென்த் ஆகிட்ட பிறகு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் எதிர்பார்க்குற ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களால் பண்ண முடியணும். இல்லை அது வரைக்குமே பண்ண முடியலன்னா நீங்கள் மருத்துவ ஆலோசனை தான் எடுக்கணும். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றிங்க சார். ஓகேங்க சார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதுகு வலி பிரச்சனை எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிக்குங்க சார்? முதுகுவலி பிரச்சனை வந்து இப்போ இருக்கிற வந்து ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போனா அது நான் எப்படி கடந்த ஒரு 10 வருஷமாக சொல்லிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு 30-25லேயே ஆரம்பிச்சிது லேசாக. 35 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 30 பேருக்கு இருக்குது. அதே ஒரு நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதுகுவலி ஒரு 45 வயசுக்கு மேலே தான் எல்லாருக்குமே ஆரம்பிக்கும். நாங்கள் படித்தது, நாங்கள் கேள்விப்பட்டது, நாங்கள் படித்தப்போ சொன்னது, புக்ஸில் இருக்கிறது எல்லாமே பழைய ஸ்டடீஸு, பழைய ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க வச்சு தான் பண்ணுறது. பட் இப்போ என் கிளினிக்கில் நான் பார்க்குறதோ இல்லை வந்து பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறதுலையோ 30 to 35லேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. 20ஸில் 20-25-26 வயசில் மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்காங்க. 30ல் லைட்டாக ஆரம்பிக்குது. 38-40லே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. 45-50ல் வந்து 100% எல்லாருக்குமே இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்க சார். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து யாருங்க சார் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க? பெண்களுங்களா இல்லை ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களா? பெண்கள் தான் இன்றையிலும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து லைக் இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த எபிடெமியாலஜி ரிசர்ச் அதெல்லாம் பார்த்தாலும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. லைக் 44-56% மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் கிளினிக்கில் பார்க்கும்போது, ஓபிடியில் பார்க்குறப்ப பெண்கள் ஆண்களோட நிறையவே வராங்க. அது வந்து முக்கியமாக ஏன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதாலேயோன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அது ஒரு ஆள்கிட்டையும் ஸ்டடி பண்ணணும். ஆக்சுவலாக எத்தனை பேருக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து முதுகுவலி வருது, எத்தனை பேருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வருது, எத்தனை பேர் வந்து டீச்சராக இருக்கவங்களுக்கு வருது, ஸோ நான் டீச்சர்ஸ், இந்த மாதிரி இன்னும் ஸ்பெசிஃபிக் ஸ்டடீஸ் தேவை கரெக்டாக சொல்கிறதுக்கு. பட் ஆனால் ஆண்களோட பெண்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கு. நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது எப்படி அப்படின்னா, நம்ம முதுகுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறப்ப வந்து முதுகு வலி வந்து ஆரம்பிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்குறப்ப நம்ம எந்த அளவுக்கு முதுகுக்கு வேலை கொடுக்குறோமோ, வேலை நம்ம வந்து எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் ப்ராப்பரான விஷயங்கள், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஓகே. அது மாதிரி இந்த உட்காடுறது இல்லை நிற்கிற பொசிஷன் சொல்லுவாங்க இல்லைங்க சார், அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் முதுகுவலி வருங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக. உட்கார்றதுக்கு வந்து நம்ம பாடியோட ஸ்பைனில் வந்து 3 வளைவு இருக்கும். உங்களுக்கு கழுத்து பகுதி வந்து முன்னாடி வளைஞ்சிருக்கும், தொராசிக்னா அந்த மார்பக பகுதி பின்னாடி வளைஞ்சிருக்கும், ஸ்பைன் நான் சொல்கிற தண்டுவடம். அதுமாரி இடுப்பு கிட்ட வந்து முன்னாடி வளைஞ்சிருக்கும். இது வளைஞ்சிருக்கிறதால தான் உங்களுக்கு பில்லோ நெக்கில் வந்து நெக் பில்லோன்னு கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நெக்கில் ஒரு பில்லோ வச்சுப்பாங்க, இடுப்பில் ஒரு பில்லோ வச்சுப்பாங்க. இந்த ஸ்பைனில் வந்து இந்த கர்வேச்சர் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நார்மலாக சிட்டிங் போஸ்டர், அதாவது உட்காந்துருக்கும் போதே இந்த கர்வேச்சர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது. கரெக்டாக தியானம் பண்ணுற மாதிரி. இப்போ முன்னாடி காலர் சொல்லியிருந்த மாதிரி தியானம் போஸ்டரில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு யோகா பண்ணுறதுக்கோ இல்லை இந்த பிராணாயாமா பண்ணுறதுக்கோ ஒரு பொசிஷனில் உட்காரவங்கள, அந்த பொசிஷன் தான் ஸ்பைனுக்கு வந்து நல்ல பொசிஷன். நீங்கள் எல்லா டைம்லையுமே அதை யூஸ் பண்ணுறது நல்லது. உட்கார்றப்பையோ நிற்கிறப்பையோ நடக்கிறப்பையோ. பெண்கள் ஆண்களில் ஜென்ரலாக வந்து ஒரு இதுக்காக ஒரு மேட்சோக்காக அவங்க அப்படி நடப்பாங்க. பெண்கள் ஆனால் சில சொசைட்டியல் ரீசன்ஸ்னால அவங்க கொஞ்சம் அப்படி இல்லாமல் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி நடக்கிறது, குனிஞ்ச மாதிரி உட்கார்றது செய்யறதால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பேக் பெயின் வர்றதா நான் நோட் பண்ணியிருக்கேன். போஸ்டரல் சேஞ்சஸும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கும் தெரியறதில்ல, பெண்களுக்கும் தெரியறதில்ல. பட் ஆண்களில் யாரோ சில பேர் அவங்கள சொல்லி கொஞ்சம் மாற்றிடுறதாகவோ, பெண்கள் வந்து அது இன்னும் நிலையில் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் என் கிளினிக்கில். அதனால நான் இது வந்து இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் ஆனால் இதுதான் நான் பார்க்குற என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகேங்க சார். அது மாதிரி இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த நீண்ட நேரமாக உட்காந்து வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் இந்த முதுகு எலும்பு பிரச்சனை வருங்களா? ஆமாங்க. ஐடி வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக இந்தியாவில் ஃப்ளரிஷ் ஆயிருக்கு. இனிஷியலாக ஒரு 3-4 வருஷம் வந்து பெருசாக எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. அங்கே எந்த ஐடி இன்ஸ்டியூட் இருந்தாலும் அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க, இன்னோஸ். அவங்க வந்து கழுத்து வலி, இடுப்பு வலி தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சேர்றவங்க வந்து 20-30 வயசுக்குள்ளே தான் சேருவாங்க. அவங்க 40 வயசு வர்றதுக்குள்ளே 35ல் வரப்பவே மேஜர் இஷ்யூஸ் லைக் கழுத்துலையும் இடுப்புலையும் ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு ஸ்பைனில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு, அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு 1-2 பேர் வந்து ஒரு நார்மல் பாப்புலேஷனில் போவாங்கன்னா, ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த சதவீதம் கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து வெறும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணலை எவல்யூஷனாக. நீங்கள் வந்து அந்த
அந்த காலத்தில் சொல்கிறேன், வேட்டையாட போகணும், நீங்கள் விவசாயம் பண்ணணும், நீங்கள் ஓடணும், ஆடணும், உட்காரணும், குதிக்கணும், இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் டிசைன் ஆகியிருக்கு. பட் நம்ம சுச்சுவேஷனில் நானுமே சரி, உட்கார்ந்த இடத்துலேருந்தே இப்போ டிவியில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை செல் யூஸ் பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் நம்ம பாடி டிசைன் ஆகப்படலை. இதில் ஐடியில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். 8 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு லேப்டாப் முன்னாடி. கண்டிப்பாக அதனால் போஸ்டர் மாறும். நீங்கள் ஒருத்தர் வந்து 1 மணி நேரமே ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி உட்கார முடியாது, கழுத்து வலிக்கும்னு சொல்லுவாங்க. 8 மணி நேரம் உட்காந்தா வலி வரும் தான். அதனால் அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, போஸ்டரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேங்க சார். ஸோ அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்போங்க சார் நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கணும்? ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம முதுகுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்னா நம்ம வந்து எப்போ வந்து எந்திரிக்கணும், எப்போ பிரேக் கொடுக்கணும்? நான் வந்து டைம் வந்து சொல்ல விரும்பல. டைம் வந்து நான் சொல்கிற டைம் வந்து யூஸ்வலாக 30 to 45 மினிட்ஸில் நீங்கள் எந்திரிச்சு போய் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க, நீங்கள் உங்கள் டீம் லீடர் யார்கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒர்க்கு சிவியராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எழுந்திருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, உங்களுக்கு எப்போ கழுத்தில் வந்து ஒரு சின்ன பெயின் ஸ்டார்ட் ஆகும், லைக் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவீங்க, அதுதான் டைம். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் எங்கேயாவது படுத்துருங்க. ஓகே, 5 மினிட்ஸ். கால் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வெள்ளியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். வணக்கங்க ஐயா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க ஐயா. இந்த ஸ்பைனல் கார்டில் எலும்பு வளர்ந்து வருந்தது நம்ம கண்ணுக்கு. அந்த மரபணுங்களா வேற வண்டியிலேருந்து ஒரு தடவை விழுந்துட்டார் பைக்ல இருந்து, அதனால வருமா டாக்டர்? மரபணியாலும் வர்றது ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? நீங்கள் எங்கேயா காமிச்சிங்களா? பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட இல்லை ஹாஸ்பிட்டல் எங்கேயா காமிச்சிங்களா? எல்லாம் சார் கொஞ்சம் அப்படியே இந்த பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அதில் ஒன்றும் கியூர் ஆகிற மாதிரி ஒன்றும் தெரியல. அவங்க அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கண்டிஷன், இப்போ உங்கள் பையனுக்கு வயசு ஒரு 40 இருக்கும் சார். 40 இருக்கும்ல. இப்போ 40ல் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு கட்டி வர்றதுன்றது 40ல் ரேர்னா அது கொஞ்சம் காமனாக எல்லாருக்கும் வர்றது இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு வியாதியே இருக்கலாம். இது அந்த ஒரு கட்டி இருக்கா இல்லையான்றதே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணணும், ஒரு ஹிஸ்ட்ரி கேட்கணும், ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்லாம் எடுத்துது சார். எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல ஆல்ரெடி? கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க. அப்போ வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பைனில் ஒரு கட்டி இருக்குன்னா அது வந்து மரபணு கட்டி வந்து தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மரபணுனா உங்களுக்கு ஜெனட்டிக்கலாக சில கட்டிகள்லாம் வரும். புற்றுநோய் அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்டனா கட்டிகள் வந்து விதவிதமான கட்டிகள் இருக்குது. அதில் வந்து புற்றுநோய் மாதிரியான கட்டிகள் வந்து எங்கே வேணாலும் வரலாம் உடம்புல, தலையிலேருந்து கால் வரைக்கும். அந்த மாதிரி சேஃபான கட்டி சிலது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கூட உங்கள் ஸ்பைனல் கார்டில் உங்கள் பையனுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எதனால் வந்துச்சுன்றது வந்து இனிமேட்டு அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது கண்டுபிடிக்கவும் வேணாம். இப்போ அந்த கட்டினால என்ன பிரச்சனை வரும், என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த கட்டி வந்து இருக்கலாமா இல்லை எடுத்துடலாமா, இதெல்லாம் தான் நீங்கள் முடிவு எடுக்கணுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து இப்போ ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ என்கிட்டயோ இல்லை வேறு ஏதாவது டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க எவாலுவேஷன் பண்ணி அவர் பேஷண்ட் யாரோ அவரை பார்த்துட்டு அவரோட சிம்டம்ஸ்லாம் கேட்டுட்டு அந்த கட்டியோட அளவு அந்த கட்டியோட தன்மையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மரபணுன்னு சொன்னால் ஃபேமிலியில் வேறு யாருக்கும் அந்த மாதிரி இல்லைங்க டாக்டர், அதனால் கேட்குறேன் டவுட்டு. இல்லை மரபணுன்னு கிடையாது. அது சில வியாதிலாம் உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற இது பிரச்சனை வந்து பையனுக்கு வரும், அந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு நீங்கள் மரபணுன்னு சொல்கிறதால தான் நான் சொன்னேன். மற்றபடி அது மரபணுவால் இருக்கலாம். பட் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து இடியோபத்திக்குன்னு ஒரு டேர்மே இருக்குது. திடீர்னு யாருக்காவது ஒரு கட்டி வரலாம், அதுக்கு காரணம் எதுவும் இருக்காது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பையனுக்கு வந்த கட்டி வந்து உங்கள் குடும்ப வாரியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து எங்கே ஒன்றாலும் யாருக்கு ஒன்றாலும் கட்டி வரலாங்க. இப்போ எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஸ்பைனல் கார்டு கிட்ட ஒரு கட்டி இருக்குன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு ஒரு வலி வந்த பிறகு நான் போய் ஸ்கேன் எடுத்தால் தான் அது கட்டி இருக்கிறதே தெரியும். புரியுதுங்களா? அதனால யாருக்கு ஒன்றாலும் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் அது வந்து எப்படி சில வியாதிக்கு மட்டும் தான் டாக்டருங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க ஜென்ரேஷனாக. இப்போ உங்கள் பையனா அவங்க பையன் அவங்க அப்பா அவங்களுக்குலாம் இருக்கான்னு சொல்லிட்டு சில வியாதிகளுக்கெல்லாம் மட்டும் தான் பார்ப்போம். ஜென்ரலாக மற்ற வியாதிகளுக்கெல்லாம் பார்க்க மாட்டோங்க ஐயா. சரிங்களா? அதனால வந்து இப்போ கட்டி வந்து எந்த தன்மையில் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது, அது வந்து என்னென்ன தொந்தரவு கொடுக்குது, அது வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கிடலாமா இல்லை வந்து அப்படியே வந்து லைக் உங்கள் ஃபிசியோதெரப்பியோ இல்லை மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியுங்களான்றதை வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு டெர்ஷரி கேர் சென்டர்னால் ஒரு அரசில் பார்த்தீங்கன்னா கோரிமேடு இல்லைனா கதிர்காமம் அரசு மருத்துவமனை இங்கே வந்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அது பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும். ஒர்க் பண்ணுறாரு சார் அவர். அதனோட அந்த பொல்யூஷன் வந்து அதனால வந்து பாதிப்பு இருக்குமா?
இல்லை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க அதான் ஐயா உங்களுக்கு வந்து இது வந்து எஃப்எம் ஷோன்றதால உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குற வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான வியாதி. அது கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், கண்டுபிடிச்சிட்டு அதோட இதுவும் சொல்கிறதும் உங்களுக்கு கஷ்டம், ட்ரீட்மெண்ட்டும். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில போய் நீங்க இது சம்பந்தமான மருத்துவர் அணுகி தெளிவான விளக்கத்தை கூட பெற்றுலாம். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக விளக்கம் தேவைப்படுது. அதனால தான் நான் இங்கே ஃபோனில் டீட்டெயில்ஸ் தெரியாமலும் என்னால் பெருசாக சொல்லவும் முடியாதுங்கய்யா. பயன்படுத்துகிற மாதிரி ஆகக்கூடாது. கதிர்காம இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் போலாம். அங்கே வாங்க, இல்லைன்னா கோரிமேட்டுக்கு போகலாம். 2 இடத்துக்கும் போகலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்பைன் டே போயிட்டு இருக்குங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு முறிவு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் கார்த்திக் அவர்கள் தான் நம்முடைய நிலையத்தில் இணைஞ்சிருக்காங்க. சார், ஒரு காலர் வெயிட்டிங்ல இருக்காரு. அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. ஹலோ. வணக்கம் சார், நாங்க பெரிய தச்சூர் கண்ணன் பேசுறோம், பெரிய தச்சூர்ல இருந்து. வணக்கங்க. சொல்லுங்க சந்தேகம். பகல்ல வேலை செய்யறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நைட்டு படுத்து எழுந்திருக்கும் போது பெட்டக்ஸ் மேல அந்த விழா எலும்பு இருக்குங்களா, அதுக்கும் பெட்டக்ஸுக்கும் சென்டர்ல தான் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. அதுக்கு மேலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வயசுங்கய்யா? எங்களுக்கு வந்து 53. இப்போ எவ்வளோ நாளா இந்த வலி இருக்கு உங்களுக்கு? இல்ல, இது வந்து ஒரு நெக்ஸ்ட் 2 மாசத்துக்கு எல்லாம் இருக்குது. 2 மாசமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ ஒன்று நீங்கள் ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்கி வேலை பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக. ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்க வைக்க அந்த நெல்லாம் ஏற்றுவோம். ஏற்றும் போது கொஞ்சம் அப்படியே முழுக்கும் ஒரு மாதிரி சத்தம் கிடையாது. அதுல இருந்து பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. ஒரு 10 இயர்ஸுக்கு முன்ன. புரியுதுங்க. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப ஒரு 3 மாசமா என்ன பண்ணு, அந்த பெட்டக்ஸ் இருக்குங்களா, புரியுது, விழா எலும்புன்னு சொல்றீங்களா, ஆமாங்க. அந்த சென்ட்ரல் தான், அந்த முதுகுல அந்த அளவுக்கு மட்டும்தான், மேலலாம் எதுவும் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து ஒரு சத்து குறைபாடு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி மாதிரி உங்களால சாப்பாடு எடுத்துக்க முடியாது. சாப்பாடு சரி சத்தான உணவு எடுத்துக்க முடியாது. நீங்க முன்னாடினா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு எடுத்துக்கலனாலும் எலும்பு வந்து அது சின்ன வயசுன்றது தாங்கும். இப்போ நீங்க வந்து அதிகப்படியான வந்து ஒரு கால்சியம், விட்டமின் டி, அதாவது இருக்கிற சத்து பொருளான உணவுகளை வந்து உட்கொள்ளணும். பால் முடிஞ்சா 2 வேளை குடிக்கணும். மீன் முடிஞ்சா வாரத்துக்கு 2 இல்லை 3 நாள் சாப்பிடணும். கீரை, ராகி, கூழ் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து இந்த சிறுதானியம் தான். நாங்க கம்பு, கேழ்வரகு, திணை இதெல்லாம் நாங்க கடையில வாங்கி சாப்பிடுவோம். டெய்லி ரெகுலரா எடுத்துக்கிறீங்களா இல்ல எப்பயாவதுங்களா? இல்ல, வாரத்துல 2 நாள் முருங்கீரை, அவுத்திக்கீரை இதெல்லாமே நாங்க அதிகமா பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்க, நல்லது. பட் ஆனா வந்து நான் சொல்றது பாத்தீங்கன்னா, கேழ்வரகுல ஒரு 2 வேளைக்காச்சும் ஒரு 2 சொம்பு இல்லைன்னா ஒரு 2 கிளாஸ், பெரிய கிளாஸ்ல கூழ் குடிங்க. எண்ணெயில இருந்து வலிக்கிறப்ப வந்து ரொம்ப மாவு போட்டு புளிச்சு வைக்கிறாங்க அந்த போல, இல்ல ரெடிமேடா அப்படியே உடனே சுடப்போற மாதிரி அப்படி பண்றாங்க அந்த மாதிரி. வீட்லயே செய்யறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். மாவு போட்டு வீட்டுல கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க, அது நல்லது. நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப வலி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுக்காரனுக்கு இருக்க எலும்பு மருத்துவர் யாரா இருந்தா அவர் பாத்துருங்க. வேற ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்தா, ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்குற ஒரு டிசீஸோ இல்லை ஒரு வியாதி ஒன்று அது மாறி வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஏன்னா ஃபோனில் வந்து நம்ம பார்த்து ஒரு பேஷண்ட்டை வந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க ரொம்ப வலி இருந்துச்சுன்னா நீங்க அதான் எனக்கு ஒரு டவுட் என்னன்னாக்கா, இந்த பெட்டக்ஸுக்கு இந்த விழா எலும்புக்கு சென்ட்ரல் தான் வலிக்கிறத தவிர மேல் பகுதியெல்லாம் வலிக்கல, கழுத்து வலி வந்து அதுல இருந்து வலிக்கல. ஆமாங்க. ஒரு இடம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமா பாதிக்கும். L4 L5 சொல்லுவாங்க. அந்த எலும்பு கிட்ட மட்டும் நிறைய பேருக்கு வலி வருது. ஆக்சுவலா அது வந்து எலும்பு, இடுப்பு எலும்பு அங்கதான் கொஞ்சம் அதிகமா தேய்மானம் ஆகுது. தேய்மானம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அங்கதான் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அதனாலதான் அங்க வலிக்கும். அது வலி வரப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் மாத்திரை வழியாவோ இல்லை பயிற்சி வழியாவோ அது 3-4 மாசம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், திருப்பி இதே மாதிரி வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இது வந்து இல்ல அது எல்லாமே எடுக்க தேவைப்படும். எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கலாம், சிடி ஸ்கேன் எடுக்கலாம், எம்ஆர்ஐ, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் வந்து உங்களை பார்த்துட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்களா, இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கா, இல்லை வேற ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு கால் நரம்புல ஏதாச்சும் அந்த ஒரு 5 நிமிஷம் தான் அந்த வலி, அப்புறம் ஏன் ஃபுல்லாக சரியாயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. வெறும் இந்த லைஃப் ஸ்டைல்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே இது சரியாயிடும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கப்போ பக்கத்தில் ஒரு மருத்துவரை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ சாப்பாட்டில் மட்டும் கூழ், அப்புறம் வந்து கேழ்வரகு, முடிஞ்ச மீன் அதெல்லாம் கொஞ்சம் 2 வாரத்துக்கு 2-3 நாள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தைலம் மாரி வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தைலம் மாரி அதை தேய்ச்சிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுதான்னு பார்ப்போங்க ஐயா.
சரிங்க சரி. ஓகே ஓகேங்க, ஓகே. ஒரே நிமிஷம். சொல்லுங்க. அந்த முட்டி இருக்குல்ல, வலது கால் ஆமாங்க. வலது கால்ல முட்டி இருக்குங்க. அது ஆமாங்க. பின் சைடு ஆ அந்த தொடையில அழகா இருந்து ஆ லேசா நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குது. நரம்பு இழுக்கிற மாதிரினா கண்டிப்பாக இது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி தான் ஐயா. நீங்கள் வந்து உப்பு சத்தும் கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் மட்டும்தான் கெண்டைக்கால் சதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் முட்டிக்கு பின்பக்கமோ வலிக்கும் இழுக்கும். நீங்கள் வந்து தினமும் வந்து மோரோ இல்லைன்னா ஒரு இளநீ மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த உப்பு சத்து நீர் சத்து அது வர ஆரம்பிச்சிடும். கால்சியமுக்கு மறுபடியும் மோர்லேயே கொஞ்சம் கால்சியம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் வயசு ஆகிறதால நீங்கள் ஒரு கால்சியம் மாத்திரை ரெகுலராக போட்டாலும் தப்பு கிடையாது ஆக்சுவலாக 50 வயசுக்கு மேலே. ஆனால் 2 மாதம் தான் உங்களுக்கு வலிக்குதுன்றதால இப்போ ரெகுலராக கால்சியம் போடலனாலும் ஃபுட்டெல்லாம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வலி இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு குறையலைன்னா நைட்ல வந்து டிஃபன் ஆயிட்டு தான் தோசை இட்லி இப்படி தான் பண்றோம். காலை மாலை இந்த காலைக்கும் மதியத்துக்கும் சாப்பாடு சாப்பிட்றோம். அதுதாங்க உணவுல தான் பற்றாக்குறை இருக்கு. கண்டிப்பா சாப்பாடும் மினரல் வாட்டர் தண்ணி குடிக்கிறீங்களா இல்ல பழைய கிணத்து தண்ணிங்களா? ஆமா, மினரல் வாட்டர் தான் பெரும்பாலும் நிறைய குடிக்கிறோம். மினரல் வாட்டர் அதுதாங்க மினரல் வாட்டர் தான் இங்க ஒர்க் பண்ற இடத்துல மினரல் வாட்டர் தான் நிறைய இருக்கு. நாங்க தண்ணி நீங்க உங்களுடைய அட்வைஸ் நாங்க அந்த தண்ணி ஒரு 3 லிட்டராவது குடிக்கணும்ன்றீங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த சேஃப் தான் நம்ம பண்ணின்னு வரோம். தண்ணி இலக்கமா எடுக்கலாம் கூட நினைச்ச நேரத்துக்கு அப்படி தண்ணி குடிச்சுன்னு வரோம். அது ஒரு இதுவா இருக்குது. நல்லதுதான். இருந்தாலும் கால்சியம் பற்றாக்குறை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து கால்சியம் அதிகமா இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க. முள்ளங்கி, கேழ்வரகு, நட்ஸ், மல்லாட்டை, கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிடு, மீன் அதெல்லாம் சாப்பிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் ஐயா. சரி ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, உங்களோட பேசிடலாங்க சார். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. எங்க பேர் வந்து பாலங்க. சொல்லுங்க ஐயா. வயது வந்து 76. சொல்லுங்க ஐயா. போன மாசம் வந்து ஜிப்மர்ல வந்து பித்தப்பை எடுத்துட்டாங்க. ஓகேங்க ஐயா. அது எடுத்த 2 நாளுக்கு பிறகு என்னால காலை கீழே வைக்க முடியல டாக்டர். ஓகே, காலை கீழே வைக்க முடியலன்னா வயிறு வலி இருக்குங்களா இல்ல முட்டி இருக்கு இல்லையா? அந்த வலி வந்துருக்கு டாக்டர். முட்டி வலி வந்திருக்குங்க. ஆமா சார். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே முட்டி வலி இருக்குங்களா இல்ல இப்பதான் முத வாட்டி வந்திருக்குங்களா? கிடையாது சார், இப்பதான் முதல்ல முட்டி வலி வந்திருக்கு. ஆமா, முதல் நாள் வரைக்கும் நான் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தேன் சார். ஓகேங்கய்யா. எனக்கு சர்க்கரை இது மாதிரி வந்தோம்னா எதனாலன்னு தெரியல. இப்ப நடக்கிறீங்களா? வீட்லயும் நடக்க முடியல. அதுதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வயிறு வலி எல்லாம் சரியாயிடுச்சுங்களா? வயிறு வலி குறைஞ்சிச்சு? வயிற்று எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். சரிங்கய்யா. முட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் நீங்க இப்போ ஆப்ரேஷனுக்காக வந்து பெட்ல அட்மிஷன் இருந்திருப்பீங்க 1 வாரம், இல்லை படுத்துட்டே இருந்திருப்பீங்க, இல்லை ஆப்ரேஷனுக்காக ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. போஸ்ட் ஆப் வார்டில் வந்து 1 வாரம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்து இல்லைங்களா? மறுநாளே அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுத்தீங்களா? வீட்லயே ரெஸ்ட் எடுக்கல சார். நான் நடக்கிறத மட்டும் நான் எப்பயுமே விட மாட்டேன் சார். சரிங்க நல்லதுயா. ஈவினிங்ல வந்து 1/2 hour அல்லது 45 minutes நடப்பேன் சார். நடக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு முட்டி வலிக்குது இப்போ வந்து நடக்க முடியல. அதுதான் எனக்கு. ஓகே. நடக்க முடியலன்னா ஒன்று வலினால உங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. வீக்னஸ்னா ஒரு கொஞ்சம் உப்பு சத்து, சோடியம், பொட்டாசியம் சொல்லுவாங்க. உங்கள் வயசில் வந்து சோடியம்லாம் கம்மி ஆச்சுனாலும் நடக்க முடியாது, கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து திரும்பி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லே போய் அந்த வயிறில் பித்தப்பை டாக்டர்கிட்டே ஒரு தடவை காமிக்கணும், எலும்பு முறிவு டாக்டர்கிட்டே ஒரு தடவை காமிங்க. அவங்க வந்து பார்த்துட்டு முட்டியில் தான் பிரச்சனை அவங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இதுக்கு முற்றிலுமாக தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 2 இல்லை 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் கூட வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குறையிலன்னா நீங்கள் போய் காமிக்கிறது தான் பெட்டருங்க. ஏன்னா இதுக்கு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு கிடையாது. ஒரு 10 காரணங்கள் இருக்கலாம். பயிற்சி வந்து நீங்கள் ரொம்ப முட்டிக்கு வந்து பயிற்சி வந்து முட்டியை அழுத்தின மாதிரி ஒரு துணி வச்சு பண்ணுற பயிற்சி ஒன்று இருக்குது. தோப்பு கரணம் போடுற பயிற்சி அதெல்லாம் இருக்குது. உங்கள் வயசில் பண்ண முடியுமான்றது மட்டும் தான் தெரியல. உங்களுக்கு ஏற்ற அட்வைஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 1/2 மணி நேரம் வாக்கிங் போனாலே போதுங்க. அதுவே நல்ல அட்வைஸ் தான். வாக்கிங் போக முடியல, உங்களால் நடக்கவே முடியலன்னா அது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தான். நீங்கள் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து பாருங்கள். சரிங்களா?
ஹலோ டாக்டர் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உலக முதுகெலும்பு தினத்தை ஒட்டி டாக்டர் கார்த்திக் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் முதுகெலும்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சார், இந்த ஸ்பைனல் டிஸ்க் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்னங்க சார்? டிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இங்கிலீஷில் டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்வெர்டபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் வந்து ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு பை இருக்கும். அந்த ஜவ்வு அந்த பை இருந்தால் தான் ஷாக் அப்சார்வர் மாதிரி. நீங்கள் வந்து இப்போ பைக் ஓட்டுறீங்கன்னா ஒரு டயர் வந்து என்ன வேலை செய்தோ அதுதான் அந்த டிஸ்க் வேலை செய்யும். நீங்கள் எகிரி குதிக்கிறீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் எல்லாம் எலும்பில் பட்டுச்சுன்னா எலும்பு உடையலாம். நடுவில் வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூ ஒரு ஜவ்வு மாரி ஒன்று இருக்கிறதால தான் அது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டிஸ்க்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து ஒரு விஸ்கஸாக இருக்கும். விஸ்கஸ்னால் ஒரு குழன்னு ஒரு தன்மையில் இருக்கும், ஒரு கட்டியாக இருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் வயசாகவோ இல்லை நீர் கொஞ்சம் குறையிறதாலையோ அந்த குழ இருக்கிற தன்மை வந்து நீராக மாறிடும், கொஞ்சம் நீரோட்டமாக மாறிடும். நீரோட்டமாக மாறுறதால அது சுற்றி இருக்கிற ஜவ்வில் இருந்து வெளியே வர பார்க்கும். அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அது இந்த வேலையை கரெக்டாக செய்யும். அந்த எலும்பு வந்து மேலேயும் கீழேயும் போகிறப்ப அது கரெக்டாக பிடிச்சிட்டு நிற்கும். இது எப்போ வந்து உங்களுக்கு அந்த இது ஹைலோனைட் கண்டென்ட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் குறையுதுங்களோ அப்போ வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ டிஸ்க்கு இஷ்யூனா உங்களுக்கு இது பின்பக்கமாக வெளியே வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம உட்காந்துருக்க போஸ்டரில் எலும்பு வந்து முன்பக்கமாக இருக்கிறதால இந்த டிஸ்க் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் நீட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அந்த எலும்புக்கு பின்னாடி நேராக ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸ்பைனல் கார்டுனா காலுக்கு போகிற நரம்பு, கைக்கு போகிற நரம்பு அதனால் இருக்கிறதால தான் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ண முடியுது. அந்த நரம்பில் போய் இந்த டிஸ்க்கு போய் ஒரு அழுத்தம். இப்போ உங்களுக்கு வந்து கையை கிள்ளி விட்டா இருக்கிற வலி இருக்குல்ல, அதோட 100 மடங்கான வலி அது அந்த நரம்புக்கு. பேஷண்ட்டுக்கு வந்து லைட்டாகவும் வலிக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாகவும் வலிக்கலாம். ஆனால் டாக்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஸ்க்கு வந்து ஒரு நரம்பு அழுத்துதுன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் அது சீரியஸான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு வந்து கொஞ்ச நாளைக்கு வலி தாங்கலை, அது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுன்னா அது ஃபீல் பண்ணிச்சுன்னா அந்த நரம்பு வேலை செய்யாமல் போயிடும். ஸோ ஒரு நரம்பும் ஒரு வேலையை காமிக்கும். இப்போ பாதத்தை நீங்கள் தூக்குறீங்கன்னா அதுக்கு வந்து L3ன்ற ஒரு நரம்பு, கட்டை விரல் தூக்குறீங்கன்னா அதுக்கு L4ன்ற ஒரு நரம்பு, முட்டியை நீங்கள் நிமித்துறீங்கன்னா அது L2ன்ற நரம்பு. L2க்கு மேலே இருக்கிற ஜவ்வு டிஸ்க் இருக்குல்ல, அது L2 அழுத்துச்சுன்னா அந்த நரம்பு வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவராகிய நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து அழுத்துறது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கா, சீரியஸாக இருக்கா, மைல்டாக இருக்கான்னு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து இப்போ தான் இந்த டிஸ்க்குன்ற விஷயங்களே தெரியும். ஸோ உங்கள் மருத்துவர் வந்து இதே ஒரு ஸ்பைன் ஆப்ரேஷனோ இந்த விஷயங்கள் இதே பேஷண்ட் நிறையா வாட்டி பார்க்குறதால அவர் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கணும். அவங்க வந்து இது ஓகே, இதுக்கு மாத்திரை மருந்து போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இது பத்தாது, நீங்கள் MRI ஸ்கேன் எடுக்கணும், இல்லை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு செயல் இழப்பு இழந்து போகலாம், திரும்பி வராது. அதுதான் உங்களுக்கு முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் வந்து திரும்பி வர ஒரு வியாதி, இப்போ ஜுரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சரியாயிடும். அது ஜுரத்தினால சரியாகாத ஜுரம்னு இருக்குது, பட் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனால் வந்து இப்போ ஒரு பேரலிசிஸ் வந்த பேஷண்ட்டோ, ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டோ உங்களுக்கு யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சரியாகவே போகாது, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கும். இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் மருத்துவர் வந்து டிஸ்க் இருக்கிற பிரச்சனையை வந்து கொஞ்சம் சீரியஸாக அணுகுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப மருத்துவருடைய ஆலோசனை வந்து கேட்கணும், அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆமாங்க. ஓகேங்க சார், ஒரு காலர் வராங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கங்க ஐயா. ஹலோ வணக்கம். சொல்லுங்க மேம். சந்திரசேகர் சார், உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. கண்டிப்பா. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க மேம். மகிழ்ச்சி. டாக்டர், எனக்கு 2 கேள்வி இருக்கு டாக்டர். சொல்லுங்க மேடம். முதல் கேள்வி வந்து இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இது எதனால வருது? அந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ்க்கான நவீன சிகிச்சை முறைகள் இப்போ என்ன அவைலபிளா இருக்கு? இது என்னுடைய முதல் கேள்வி. ஓகேங்க சார். இரண்டாவது கேள்வி, நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த முதுகு தண்டுவடத்துல வலி அப்படிங்கிறது ஏற்படுதுங்கிறாங்க. இவங்க எப்படி உட்கார்ந்து அண்ட் இவங்களுக்கான சில எக்ஸசைசஸ் அப்படிங்கறது என்ன செய்யலாம்? இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிறேன். நன்றி. ஓகேங்க. அவர் வந்து 2 கேள்வி கேட்டிருந்தாரு. ஒன்று வந்து டிஸ்க் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கரெக்டாக இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், டிஸ்க் விதமான அது பின்னாடி வந்து லைட்டாக ஒரு அழுத்துன்னு சொன்னல, அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் வந்து ப்ரோலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், டிஸ்க் செக்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது 4த்துக்குமே அர்த்தம் என்னன்னா அது வந்து அந்த டிஸ்க் இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு மாறி இருக்கிறது. லைட்டாக நீட்டி இருந்தால் அது பல்ஜுன்னு சொல்லுவாங்க, ப்ரோலாப்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக நீட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸுக்கு அது
அது ஏன் அது ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா மறுபடியும் உங்களோட அந்த தன்மை அந்த விஸ்காசிட்டி வந்து குறையிறதால நிறைய காரணங்கள் இருக்கலாம். தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கலாம், ஓவர் ஸ்ட்ரெயினிங் பண்ணுறதா இருக்கலாம், கால்சியம் எலும்பு சாஃப்ட் ஆச்சுன்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதிகமாக வரும். எலும்பு சாஃப்ட் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. விட்டமின் டி யாருக்கு டெஃபிஷியன்ட் ஆகுதுன்னா மறுபடியும் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் வெயிலில் போய் விளையாடுறது கிடையாது, யாரும் ஸ்போர்ட்ஸுக்குன்னு போகிறது கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே. நான் சொல்கிறது 3 வயசு குழந்தையிலேருந்தே சொல்கிறேன் நான். அந்த காலத்தில் நாங்கள் குழந்தையெல்லாம் இருக்கும்போது 10 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும், நாங்கள் லீவ் விட்டா வெயிலில் தான் விளையாடுவோம். பசங்களும் சரி பொண்ணுங்களும் கொஞ்சம் விளையாடுவாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட் வந்து வெளியில போகாதன்னு சொல்ற அளவுக்கு வந்து வெளியில விளையாடுவாங்க. அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியா தாங்க சார். ஆமா, கொஞ்சம் நிறையவே கம்மியா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்றது அப்ப தெரியாதுங்க. உங்களுக்கு வந்து குழந்தை சேஃபா இருக்க மாதிரி தெரியும், போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த அளவு கம்மியாகிட்டே போதும். அது ஒரு கிரானிக்கா இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. உங்க ரத்தம் டெஸ்ட் எடுத்தாதான் அந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அது எடுக்கிறப்ப போன்ஸ் வந்து வீக் ஆகும். வீக் ஆச்சுன்னா இந்த ப்ரொலாப்ஸ் ஆகும். ப்ரொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இடுப்பு வலி வரும், காலுக்கு பரவற வலி வரும். காலுக்கு வலது காலோ இல்லை இடது காலோ வலி வந்து பரவும், இடுப்புல இருந்து காலுக்கு பரவும். இது கிளியரா இருக்குன்னா உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க எனக்கு இடுப்பு வலிக்குதுங்க, காலுக்கு இந்த கால் அப்படி இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க சார்? ஆமாங்க. அது இதுவாங்க சார்? அப்ப இது இல்ல, ஸ்கோலியோசிஸ்னா இடுப்பு எலும்பு தண்டே வளைஞ்சு இருக்கிறது. ஓகேங்களா? நார்மலா வளைஞ்சு இருக்கிறது நான் சொல்றேன்ல, கழுத்துல ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கும், தொராசிக் லம்பார் வளைஞ்சிருக்கும். இது வந்து நீங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வளைவு. சைட்ல வந்து ஒரு ஆளை நிக்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த வளைவுலாம் இருக்கும். நேரா பாக்குறப்ப ஸ்பைனல் கார்டு நேரா தான் இருக்கணும். ஆனா நேரா பாக்குறப்பவே சில பேருக்கு இடுப்பு வந்து வளைஞ்சிருக்கும். படத்துல 1-2 பேரை வந்து காட்டுவாங்க அந்த மாதிரி. பட் ஆனா ஸ்பைனல் கார்டு வளைஞ்சிருக்கிற பேஷண்ட் நீங்க நேர்ல பார்த்தா மட்டும் தான் தெரியும். ரேர் கண்டிஷன் ஸ்கோலியோசிஸ். சரிங்களா? இவர் நேர் கேட்டது 2வது சந்தேகம் வந்து இதுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டாரு. எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ்னா நீங்க சின்ன வயசுல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஸ்ட்ரெச்சிங்ஸ், நாங்க டாக்டர் அட்வைஸ் பண்றது லம்பார் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம். லம்பார் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்றது வந்து நீங்க வந்து பிசியோதெரப்பிலயோ இல்ல வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் பிசியோதெரபிஸ்டோ இல்ல டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பண்ணணும், காலை இந்த பொசிஷன்ல வைக்கணும், நீங்க 10 நிமிஷம் இழுத்து பிடிக்கணும். பேசிக்கா வந்து குனிஞ்சு எழுந்திருக்கிறது. நான் சிம்பிளா சொல்லணும், சிம்பிள் டர்ம்ஸ். இப்போ நீங்க குனிறீங்க, குனிஞ்சு எழுந்து நிமிந்தீங்கன்னா உங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து அந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகி டைட் ஆகும். ஜிம்முக்கு போறவங்களுக்கு தெரியும், குனிஞ்சு எழுந்திருக்கிற எக்ஸசைஸ் இருக்கும். இது எல்லாமே பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இது பேஸ்ட் எக்ஸசைஸ். பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ஸ்பைன் பேஸ்ட் எக்ஸசைஸ் சிலது இருக்கு, அதை பண்ணணும். உங்களுக்கு எக்ஸசைஸ்னா கை கால் நீட்டுறேன், நான் வாக்கிங் போறேன், வீட்டுல வேலை பார்க்கறேன், அதுவே எனக்கு எக்ஸசைஸ் தான் நினைச்சிட்டு இருக்கிறது வேற, இது வேறங்க. சோ இன்னொரு காலர் வராங்க, உங்களோட பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் பிள்ளையார்குப்பத்துல இருந்து ஜோதி மஞ்சுநாதன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். எங்க உறவினர் வந்துட்டு அவங்க வந்துட்டு 64 வயது இருக்கும். அவங்க கணவருக்கு 70 வயது ஆகுது. சரிங்க. அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கழுத்து பக்கம் நடுவுல வலிக்குதுன்னு சொல்றாங்க. படுத்து எழுந்தாவே காலையிலாவட்டும் எப்போ படுத்து எழுந்தாலும் நடுவுல இந்த நடு மத்தியில வந்துட்டு கழுத்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வந்துட்டு எப்படின்னாக்கா இந்த சாதம் வடிக்கிற தண்ணி கொத்திரம் இதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அப்புறம் டாக்டர் போனதுக்கு அது கழுத்து வந்துட்டு இந்த பெல்ட் வச்சு செய்வாங்க இல்லையா? ஆமாங்கம்மா. அது போல செய்திருக்காங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்குது, டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப மறுபடியும் அதே போல திறந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒன்று அவங்க கணவருக்கு வந்துட்டு கால் இந்த போல தொடப்பகுதி இந்த முட்டிக்கும் கீழே அந்த பகுதியில வந்துட்டு சந்தா இருக்குமே, அந்த பகுதியில வந்து ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. மாடியில ஏற முடியலமா சொல்றாங்க. அது இரண்டுக்கும் என்ன காரணம்னு சொல்லுங்க ஐயா, நான் வானொலியில கேட்டுட்டேன். அவங்க ஒய்ஃப்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு 64 வயசு. நான் வந்து காமனா வந்து உங்களுக்கு 64 வயசுல என்ன வியாதி வரும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற வியாதி. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது முதல்ல அஃபெக்ட் பண்றது ஒரு வியாதி. அது ஒரு ஹிடன் கில்லர்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எங்க டேர்ம்ஸ்ல. ஹிடன் கில்லர்னா உங்களுக்கு தெரிஞ்ச கில்லர் வியாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு இதய துடிப்பு, ஒரு இதய நோய், உடனே இதே மாரவழி வரும், அவங்க இறந்துருவாங்க. இதுதான் தெரியும். ஹிடன் கில்லர்னா என்ன ஏன்னு சொல்றாங்கன்னா இந்த வியாதி உங்களுக்கு ஹிடனா இருக்கும், இருந்துட்டே இருக்கும். உங்களோட உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது பிரச்சனைகளை உண்டாக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து உங்க எலும்பு வந்து ஏதோ உடஞ்சிரும், வழுக்கி சின்னதா உழுற மாதிரி இருக்கும், இடுப்பு எலும்பு உடஞ்சிரும் சில பேருக்கு. அது வந்து உயிருக்கே ஆபத்தாகலாம் பேஷண்ட்டுக்கு. அதனாலதான் இது ஹிடன் கில்லர்னு சொல்றாங்க. இது வந்து வருஷக்கணக்கில் இருக்கும். வருஷக்கணக்கில்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, போஸ்ட் மெனோபாசல் மாதவிடாய் முடிஞ்ச எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் இந்த வியாதி வந்து ஆரம்பிக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து கழுத்து வலின்னு சொல்றாங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷமாவே இருந்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட்னா இன்னைக்கு இப்போ ஜென்ரல் பாப்புலேஷன் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதுலாம் ஒரு தைலம் தேய்க்கிறதோ, ஃபுட்ல கண்ட்ரோல் பண்றதோ, ஒத்தரம் கொடுக்கறது, ஒரு வலி மாத்திரை போடுறது, வேற வந்து மசாஜ் மாதிரி ஏதாவது பண்றது, இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் தெரிஞ்சிருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு இப்போ ஒரு ஃபாரின்ல போறீங்க, ஒரு வெளிநாட்டுல போறீங்க. நான் வந்து என் மக்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன், அதுக்காக சொல்றேன். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் பண்ணுவாங்க. நான் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லல, 1 மாசம் 2 மாசம் ஒரு 3 மாசம் மேக்ஸிமம். இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 4-5 வருஷமா இருக்குல்ல, இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப்
பார்த்தீங்கன்னா டெக்ஸா ஸ்கேன் ஒன்று இருக்கு. அது வந்து கரெக்டாக இவங்களுக்கு வந்து இந்த அளவில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இவ்வளோ அளவில் இருக்கு, இந்த அளவில் இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இவங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட். பார்த்தீங்கன்னா கால்சியம் மாத்திரை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கு அடுத்த லெவலான 2-3 லெவல்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் அதெல்லாம் வந்து இன்னும் காமனாக வரல. சரிங்களா, வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதிகாரிகள் கிட்ட. பட் ஆனால் இன்னைக்கு இந்த அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா பிரைவேட் கிளினிக்லயோ இல்லை வேற ஹாஸ்பிட்டலையோ இல்லை வேற மருத்துவரோ பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அது நீங்க நினைக்கிற அளவுக்கு காஸ்ட்லியும் கிடையாது. 3000 to 5000 ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசம் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு ஊசி இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ட்ரீட்மெண்டா இருக்கும், யாரும் ஃபாலோ பண்ணாத ட்ரீட்மெண்டா இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன். கழுத்து வலி வந்து ஒரு பெர்மனண்டா கியூர் ஆகிற மாதிரியோ, உடல்நிலை உண்மையாவே இம்ப்ரூவ் ஆகி அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப மோசமா ரொம்ப ஸ்லகிஷா இருக்கவங்கலாம் கூட இம்ப்ரூவ் ஆவாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா எலும்பு முறிவு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் கார்த்திக் அவர்களோட தான் வந்து போயிட்டு இருக்கு. சோ நிறைய கேள்விகள், முதுகெலும்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு டாக்டர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார், பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த முதுகு வலி, இந்த பிரச்சனைக்கான சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் இருக்கு, கொஞ்சம் விரிவா சொல்லிடுங்க சார். சிகிச்சை முறைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்போ ஒரு கழுத்து வலியோ, ஒரு இடுப்பு வலியோ, ஒரு முதுகு தண்டு வலின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் போய் ரீச் ஆனாங்கன்னா சிகிச்சை முறையில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ன்றதும் சிகிச்சை முறை பார்ட்டில் தான் வரும். உங்களுக்கு வந்து டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வியாதியே இருக்கும், ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும், இல்லை ஒரு டியூமராக இருக்கலாம், இல்லை ஒரு பெயின் இந்த ரீசனால இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இல்லைன்னா சில வியாதிகளுக்கு சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐயோ கேட்கலாம். நீங்கள் வந்து எல்லா வியாதிக்கும் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ தேவைப்படாது, ஆனால் சில வியாதிகளுக்கு தேவைப்படும். அது எம்ஆர்ஐயில் தான் உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. மருத்துவர்களாக இருந்தாலும் எங்களால் வந்து கரெக்டாக, அதுவும் எலும்பு மருத்துவராக இருந்தாலும் எங்களால் கரெக்டாக பார்த்தே ஒரு இது கடவுள் கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கு இந்த வியாதி தான் இருக்குது, இவங்களுக்கு இந்த மாத்திரை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் படிச்சுட்டு தான் இருக்கோம். சரிங்களா, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதனால ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு சில வலி மாத்திரைகளோ இல்லை ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸோ ஒரு தைலமோ ஒரு ஐஸ் பேக் வச்சு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. நான் ஏன் கிளினிக்கில் பார்க்குற பேஷண்ட்ஸ் கிட்ட ரெஸ்ட்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஒரு லேடிஸாக இருந்தால் எனக்கு குழந்தை இருக்கு, வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு 3 நாளே கூட இந்த வலி சரியாகலாம், ஆனால் உங்களால் ரெஸ்ட் எடுக்க முடியாததால இது 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், ஆனால் மேக்ஸிமம் 2 இல்லை 3 வாரத்தில் குறைஞ்சிரும். சப்போஸ் 3 வாரத்துக்கு மேலே குறையலாம், நீங்கள் திருப்பி வாங்கன்னு சொல்லுவோம். அப்போ இனிஷியல் 3 வீக்ஸுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த மாத்திரை, இந்த ஐஸ் பேக்கு, இந்த ஆயின்மெண்ட், இந்த ரெஸ்ட், பிசியோதெரப்பியும் இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். பிசியோதெரப்பின்றது தனி சப்ஜெக்ட்டுங்க. அது வந்து நீங்கள் அதுக்கு ஒரு தனி ஒரு செஷனே வைக்கணும் நீங்கள். ஆமாம், ஏன்னா அது ஒரு தனி படிப்பு. ஆக்சுவலாக அது ஒரு 6 வருஷம் கொண்ட படிப்பு அது. சரிங்களா, பிசியோதெரப்பி வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயும் உதவியாக இருக்கும், லேட்டர்லேயும் உதவியாக இருக்கும். இனிஷியலாக வந்து உங்களுக்கு கரண்ட் வைக்கிறது, ஜெல் வைக்கிறது, அந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க, டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஎஃப்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இனிஷியல் ஒரு 10-15 நாளைக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சில பேருக்கு ஒரு தடவை வச்சாலும் நல்லா ரிலீஃபாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி சென்சேஷன் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, 3 வாரம் தாண்டிடுச்சு, ஒரு 4 வாரம் 5 வாரம் வலிக்குது, இது ஒன் ஆஃப் த ரீசன். இல்ல ஆரம்ப வலியே வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, தாங்க முடியாத வலி இருக்கு, இல்ல இந்த நரம்பு நான் சொன்ன மாதிரி பாதிக்குது, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நாங்க எதிர்பார்க்குறோம், ஒரு சீல் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்துச்சுன்னா டாக்டர் வந்து இமீடியட்டா ஒரு ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை பெட் ஸ்கேனோ அந்த மாதிரி ஏதாவது எடுப்பாங்க. அதுல எங்களுக்கு ஒரு வியாதி கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதுக்கு அறுவை சிகிச்சை மூலமான ட்ரீட்மெண்ட்டை அட்வைஸ் பண்ணுவோம். அது 2வது விதமான ட்ரீட்மெண்ட். இது 2 தான் வந்து மெடிக்கலா இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி ஒரு காலர் கேட்டிருந்தார் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அறுவை சிகிச்சையில வந்து விதவிதமான அறுவை சிகிச்சை இருக்குல்ல. ஓப்பன் சர்ஜரி, ஓப்பன்னா கொஞ்சம் ஒரு ஓப்பன் சர்ஜரினா நீங்க ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற ஒரு இன்செஷன், அதாவது ஒரு கீரலும் ஒரு சின்ன நகம் அளவுக்கு இருக்கிற ஒரு கீழும், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓப்பன் சர்ஜரினா விரல் அளவுக்கு கீறி பண்றது, உள்ள போயிட்டு எல்லாம் பெருசா தெரியும், பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் அதில் பண்ணிட்டு வந்துடும். கீஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிச்சுங்க. கீஹோல் சர்ஜரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நகம் இருக்குல்ல, அந்த சைஸுக்கு தான் இருக்குமே உங்களோட கீரல். மீதி எல்லாமே டியூப் மாரி போட்டு உள்ள போயிட்டு எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சில சென்டர்ஸ்லாம் இருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஆரம்ப சுகாதார நிலைமையில போயிட்டு நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எதிர்பார்க்க கூடாது. நீங்க அதுக்கே வந்து கேட்டான மருத்துவமனையில தான் கேட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கும். நீங்க மருத்துவர்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நாங்க பண்ணுவோம், இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து எம்பிபிஎஸ் முடிக்கிறப்ப கூட எனக்கு ஸ்பைன்ல வந்து இவ்வளோ வியாதிகள் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனா போஸ்ட் கிராஜுவேட் முதுநிலை முடிச்சவருக்கு தான் எனக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ விதமான அறுவை சிகிச்சை இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுதுங்க. மினிமல் இன்வேசிவ் ஓப்பன் சர்ஜரி, ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று போடுறது, ஸ்க்ரூ போடுறது வந்து இருக்கு. ஸ்க்ரூ பாமர மக்களுக்கு புரியுமா, ஸ்க்ரூ வந்து எதுக்கு போடுறாங்க, நீங்க மெட்டல் ஏன் வைக்கிறீங்க ஸ்பைனல் கார்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு கொடி வந்து இப்படி போகுதுன்னா நீங்க ஒரு சின்னதா ஒரு குச்சி வச்சிடுறீங்க, வச்சுட்டு அதை நேரா போகணும்னு சொல்றீங்களா, சேம் கான்செப்ட் தான். உங்களோட ஸ்பைன் 2 ஆடிட்டே இருக்குன்னா அதை வந்து மாத்திரை மருந்தாலையோ இல்லை வேற எதாலையும் சரி பண்ண முடியாது. அது வந்து ஒரு டிவைஸ் போட்டு ஃபிக்சேஷன் பண்ணணும்.
பண்ணணும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப அட்வான்ஸ்டு. இந்த ஸ்க்ரூ போடுறதுலாம் கடந்த 60 வருஷமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க வேர்ல்டு வைட். வேர்ல்டில் எந்த ஓரத்துக்கு போனாலும் இதுதான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கனடாவில் யூஎஸ்லேயே போனீங்கனாலும் இதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிருக்கு. இந்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை வந்து அதிகமாக வந்து சுமந்துட்டு போகிற சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க வந்து சேஃபாக இருக்கணும், உங்களுடைய முதுகெலும்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா மாணவர்கள் என்ன செய்யணும் சார்? மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பில்ட் வந்து மாறி மாறி இருக்குங்க. கொஞ்சம் ஒரு இப்போ ப்ராப்பர்லி பில்ட் மாணவர் வந்து நீங்கள் எவ்வளோ புக்கு கொடுத்தாலும் ஒரு ஆள் தூக்க முடியும். நான் இது வரைக்கும் புக் அதிகமாக இருக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொன்னதில்லை. ஆனால் சில பேஷண்ட்ஸ் சில கிட்ஸ் வராங்க, அப்படி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கழுத்து வலிக்குது புக் அதிகமாக இருக்கு, நான் அட்வைஸ் மாதிரி எழுதி தான் கொடுக்குறேன், கைண்ட்லி அவாய்டு இந்த புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அது வந்து நான் கவனிக்கிறதோட ஆக்சுவலாக அங்கே இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ், அங்கே இருக்க பிரின்சிபல்ஸ் அவங்களும் கொஞ்சம் கவனிக்கணும். முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ இருக்க கிட்ஸ் முன்னாடி இருக்க மாதிரி விளையாடுறது கிடையாது, எல்லாரும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க பாடி. அதனால அவங்களுக்கு அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் தாங்க முடியல, வெயிட் தூக்குறப்பே உங்கள் பாடிக்கு தெரியும், ஓகே எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது, எனக்கு ஒரு 4 நாளுக்கு மேலே வலி வந்துடுதுன்னா நீங்கள் உங்கள் கிளாஸ் மிஸ் கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அன்னைக்கு அது தேவைப்படுற விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எழுதினா போதும். அட்வைசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி. ஒன்று ஓடி பிடிச்சா இருக்கலாம், இல்லை வந்து கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபுட்பாலாக இருக்கலாம். கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டேஞ்சரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கூட அட்வைசபிள் தான். ஆனால் ஸ்போர்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக வேணும். யோகா நீங்கள் வேற எக்ஸசைஸ்லாம் குழந்தைங்களை பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணாது. இதே வெளியே ரோட்டில் விளையாட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விளையாடும். நீங்கள் அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரினா பெட்டருங்க. ஓகேங்க சார். ஸோ வேர்ல்டு ஸ்பைன் டே இன்னைக்கு இல்லைங்களா? ஸோ மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுங்க சார். ஸோ மக்களுக்கு வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பைனை வந்து பாதுகாக்கிற விஷயங்கள் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபுட்டு தான் மெயின். உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உணவில் மருந்துன்னு எக்ஸாக்டாக மருந்தாக சாப்பிட முடியாது. பட் எந்த உணவில் எது வந்து உங்களுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் அளவு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். உங்கள் பாட்டி தாத்தா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. மெயினாக அப்பா அம்மா வந்து இதை நிறையா சாப்பிடுங்க. ஒரு கருவேப்பிலை சாப்பிட்றதுலேருந்து சரி, ஒரு சின்ன காய்கறிகள் சாப்பிட்றதுலேருந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றோம். அதே ஒரு 30-25 வயசுக்கு மேலே அந்த காய்கறிகளை போட்டு சாப்பிட வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து எதுக்காக அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா அந்த ஊட்டச்சத்து கரெக்டான அளவில் கிடைக்கணும்னு தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ சாப்பாடில் வந்து நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் மீன், சிக்கனோட மீனில் ஃபிஷ், அந்த சீ ஃபுட்ஸில் அதிகமாக இருக்குது கால்சியம். வந்து கீரை வகையான ஃபுட்டு தினமும் கீரை சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றோம்ல, அது பத்தாதுங்க. தினமும் சாப்பிட்டா நல்லது. கொஞ்சம் சைடில் செஞ்சு வச்சு தினமும் நல்லது. ராகி கூழ் குடிக்கிறவங்க, நான் பார்த்த வரைக்கும் கூழ் குடிக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்க இன்னைக்கு. ஸோ ஃபுட்டு இதான் அட்வைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றிக்கணும். அப்புறம் வந்து மருத்துவர்கள் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத சில வியாதிகள் மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அறுவை சிகிச்சைன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் வந்து சம்மதிக்கணும். நீங்கள் சம்மதிக்கலன்னா அவங்களுக்கு வந்து இழப்பு எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த வலியோட யாரும் வாழ போகிறது கிடையாது, நீங்கள் தான் வாழ போகிறீங்க. 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ இல்லை ஒரு இவ்வளோ செலவாகியோ இல்லை ஃப்ரீயாகவோ நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். இது வந்து ப்ரூவன் ஸ்டடீஸுங்க. இது வந்து இது சார். நன்றிங்க சார். ஸோ நிலையத்துக்கு வந்து இன்னைக்கு உலக முதுகெலும்பு தினத்தில் நான் கேட்ட கேள்விகள் மட்டும் இல்லாமல் நேயர்கள் கேட்ட பல சந்தேகங்களுக்கு ரொம்பவே விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச்.